யார்கிட்டயாவது ஒரு விருத்தட்டையாவது நான் அந்த விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் அந்தரங்கமும் கிடையாது. இது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை எப்ப நான் சொல்லணும், இந்த அந்தரங்கமான விஷயத்தை எப்ப நான் சொல்லணும், இல்ல எப்படி ஒருத்தரை சொல்ல வைக்கணும்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். நீங்க நிறைய தடவை பார்க்கலாம், சில சமயத்துல வீட்டுல அவங்க பொய் சொல்லிட்டாங்க, என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லும் போது, அதுவும் குழந்தைங்களை பார்த்து சொல்லும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, அவன் எதுக்காக பொய் சொல்லணும், அவன் எதை வேணாலும் வந்து சொல்லலான்ற அளவுக்கு நீங்க தயாராகவோ அல்லது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சு வச்சிருந்தீங்கன்னா, எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிருந்தீங்கன்னா அவன் எப்படி சொல்லாம போவான்? என்கிட்ட சொல்றதில்ல, ஆனா அவர்கிட்ட போய் சொல்றான், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்றான். அது காரணம் என்ன? பக்கத்து வீட்டுக்காரன் பொறுமையா கேட்பான், நீங்க கேட்க மாட்டீங்க. இப்ப யாராவது ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அவன் வந்து அந்த விஷயத்த சொல்லும் போது நான் வந்து பொறுமையாகவும் பாதிப்பு இல்லாமையும் கேட்டுக்குவேன் அப்படின்னு இருந்தா யாருமே வந்து அந்த விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அதனால நீங்க யாராவது உங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க அமைதியாகவும் அந்த அளவுக்கு ஆழமாகவும் அந்த அளவுக்கு நிதானமாகவும் நடந்துகிட்டீங்கன்னா நிச்சயமா எல்லாருமே அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வார்கள். நீங்க ஒரு பதட்டத்துடன் இல்ல நீங்க ஒரு பரபரப்புடன் இல்ல நிதானம் எழுந்து தடுமாற்றத்துடன் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட எப்படி ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடியும்? இதெல்லாம் நம்ம வந்து கத்துக்கணும். வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தர் ரகசியம் வச்சிருக்கிறார் அப்படின்னா அதை வச்சிருக்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அந்தரங்கம் உங்களுக்கும் வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கைக்கு நீங்க பாத்திரமாகணும். நீங்க அதை ஏத்துக்கிற அளவுக்கு, சொன்னாலும் பாதிப்புக்குள்ளாத அளவுக்கு நீங்க ஒரு நிலையை நீங்க தெரியப்படுத்தீங்கன்னா நிச்சயமா வந்து அவங்க உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஒருத்தர் அந்தரங்கத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆர்வம் காமிச்சிங்கன்னு வச்சீங்க, நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஆர்வம் காமிக்கிறதுல இருந்தே ஏதோ ஒரு வகையத்துல அது ஆபத்தா முடியும், ஏதோ ஒரு வகையத்துல அது வந்து எனக்கு தீங்கா முடியும் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் போது அந்தரங்கம் நிச்சயமா வெளியே வரவே வராது.